Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற lesson citizen and citizenship. இந்த lesson 8th standard socialல civicsல second unit கொடுத்திருக்காங்க. first termல வந்திருக்கு. இந்த citizen and citizenship lessonோட book back 1 mark question and answers பார்க்கலாம் வாங்க. First choose the correct answer பார்க்க போறோம். First question, which of the following is not a condition for becoming the citizen of India? Options are A, birth, B, acquiring property, C, descent, option D, naturalization. Correct answer is option B, acquiring property. அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு 5 கண்டிஷன்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க அக்கார்டிங் டு 1955 ஆக்ட் படி. அதில் வந்துட்டு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 வந்துட்டு ஒரு 5 கண்டிஷன் சொல்கிறாங்க இந்தியன் சிட்டிசனாக ஆகிறதுக்கான கண்டிஷன்ஸ். அதில் வந்துட்டு அக்வைரிங் ப்ராப்பர்ட்டி அது வந்து ஒரு கண்டிஷன் கிடையாது. பை பர்த் ஒரு நாட்டில் அந்த நாட்டில் பிறந்திருக்காங்க பை பர்த் வந்துட்டு அவங்க இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் அவங்க இந்தியன் சிட்டிசன் ஆக முடியும். டெசன்ட்னா வந்துட்டு வம்சாவளிகள் இருந்தாங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வச்சு வந்துட்டு அவங்களோட வம்சாவளிகள் வந்துட்டு இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வாரிசுகளுக்கு வந்துட்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. அதே மாதிரி நேச்சுரலைசேஷன் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு நேச்சுரலைசேஷன் மூலிமா சிட்டிசன்ஷிப் எப்படி வாங்கலாம்னா சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்குன்னு ஒரு சில க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருப்பாங்க. இத்தனை வருஷம் வந்துட்டு இந்தியாவில் இருந்திருக்கணும், இல்லை எந்த கண்ட்ரிக்கு சிட்டிசன்ஷிப் வாங்கினோமோ அந்த கண்ட்ரியில் இத்தனை வருஷம் இருந்திருக்கணும், எங்கேயும் போய் இருந்திருக்கக்கூடாது, இத்தனை வருஷம் கண்டினியூஸாக அந்த இடத்துல இருந்திருக்கணும் அப்படின்னு ரெசிடென்ஸ் வச்சு கொடுக்கறது வந்து நேச்சுரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்வைரிங் ப்ராப்பர்ட்டி மட்டும் வந்துட்டு அதோட ஒரு கண்டிஷன் கிடையாது, சிட்டிசன் ஆகிறதுக்கான கண்டிஷன் கிடையாது. Second question, dash of the Constitution of India deals with the citizenship. Options are A, Part 2, Option B, Part 2, Article 5 to 11, Option C, Part 2, Article 5 to 6, Option D, Part 1, Article 5 to 11. Correct answer is Option B, Part 2, Article 5 to 11. இந்த ஆர்டிகல்ஸ் 5 to 11 பார்ட் 2ல இருக்கிற ஆர்டிகல்ஸ் 5 to 11 வந்துட்டு நம்ம என்ன விதத்தில் தான் வந்துட்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்துட்டு நம்ம லூஸ் பண்ண முடியும். ஒருத்தவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்காங்கன்னா அவங்க எந்தெந்த வேல எதனால் அந்த சிட்டிசன்ஷிப்பை லூஸ் பண்ண முடியும் அப்படின்ற கண்டிஷன்ஸை வந்துட்டு இந்த ஆர்டிகல் 5 to 11ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் டீல்ஸ் வித் த சிட்டிசன்ஷிப்பை லூஸ் பண்ணுறதை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 5 to 11. Third question, who is called the first citizen of India? Options are A, the Prime Minister, B, the President, C, the Chief Minister, D, the Chief Justice of India. Correct answer is option B, the President. President தான் வந்துட்டு இந்தியாவோட முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் வந்துட்டு fill in the blanks பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், dash of a state enjoy full civil and political rights. Correct answer is citizens. சிட்டிசன் ஒரு கண்ட்ரி ஒரு நாட்டோட சிட்டிசனாக இருக்கவங்க வந்துட்டு அவங்க ஃபுல் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸை வந்துட்டு அவங்களால என்ஜாய் பண்ண முடியும். அவங்க நல்ல ஃப்ரீடமாக தே ஆர் ஃப்ரீ டு என்ஜாய் their civic rights and political rights. Second question, our Indian constitution provides for only dash citizenship. Correct answer is single citizenship. இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியல் அமைப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் வந்துட்டு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்குது. அவங்க எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு இந்தியன்கிற சிட்டிசன்ஷிப் மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கு இந்தியனுக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் தான் இருக்குது. அதுவே யூஎஸ்லலாம் எடுத்துக்கிட்டோன்னா ஸ்டேட்டுக்குன்னு தனியாக சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி கண்ட்ரிக்குன்னு தனியாக சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பாங்க. நம்ம நாட்டில் இருக்கிறது வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். Third question, an Indian citizen who is residing outside India and holds an Indian passport are called dash. Correct answer is non-resident Indian. இந்தியாவில் இப்போ ஃபாரினில் அப்ராடில் போயிட்டு வேலை செய்கிறவங்கலாம் வந்துட்டு அங்கே இந்தியாவில் இருக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்தியன் சிட்டிசனாக தான் இருப்பாங்க. அவங்களெல்லாம் நான் ரெசிடென்ட் இந்தியன், இங்கே வசிக்காத இந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. Fourth question, all have a right and dash responsibility citizens. Correct answer is civic. Fifth question, dash is an idea enabling young people to access and participate in shaping modern society. Correct answer is global citizenship. Global citizenshipங்கிறது வந்து என்னன்னா மாடர்ன் சொசைட்டியை வந்துட்டு வடிவமைக்கிறதுக்கான ஒரு ஐடியாவாக பார்க்கப்படுது குளோபல் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், USA has single citizenship. This is false. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
யுஎஸ்ஏல வந்துட்டு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் கிடையாது. அங்க வந்துட்டு ஸ்டேட்க்கு தனியா சிட்டிசன்ஷிப் வச்சிருப்பாங்க. ஓவரால் நேஷனுக்கு தனியா வச்சிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். செகண்ட் கொஸ்டின் ஓசிஐ கார்டு ஹோல்டர் ஹேஸ் voting rights in India. This is false. Third question, citizen of India can enjoy fundamental rights guaranteed by our constitution. This is true. சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்திய அரசியல் அமைப்பில் கொடுத்துருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. ஃபோர்த் கொஸ்டின், நேஷ்னாலிட்டி கேன் பி சேஞ்ச் அண்ட் சிட்டிசன்ஷிப் cannot பி சேஞ்ச்டு. திஸ் இஸ் ஃபால்ஸ். நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ இந்தியாவிலேருந்து ஃபாரின் போயிட்டு ஒர்க் பண்ணுறாங்கன்னா அங்கேயே அவங்க ரொம்ப நாள் ரெசிடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா, அங்கேயே ரொம்ப நாள் தங்கியிருக்காங்க அப்படின்னா, அவங்க விருப்பப்பட்டால் வந்துட்டு நம்ம நாட்டில் இருக்கிற சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிக்கிட்டு அந்த நாட்டோட சிட்டிசனாக மாற முடியும். ஸோ சிட்டிசன்ஷிப் கேன் பி சேஞ்ச்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், Indian citizen of a person can be terminated if a person voluntarily acquires the citizenship of some other country, B, a person who has become a citizen through registration, C, the government of India is satisfied that citizenship was obtained by fraud, D, a citizen who is by birth indulges in trade with an enemy country during war. இதில் வந்துட்டு எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த கண்டிஷன்லலாம் வந்துட்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்துட்டு டெர்மினேட் பண்ண முடியும், கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கரெக்ட் ஆன்சர். 1 and 3 ஆர் கரெக்ட். அதாவது வந்துட்டு நம்ம நாட்டு சிட்டிசன் ஒருத்தவங்க வந்துட்டு அடுத்த வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே அவரோட சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆகிடும். அது மூலயமா அவங்களோட சிட்டிசன்ஷிப் டெர்மினேட் ஆகும். தேர்ட் வந்துட்டு என்னென்னா, அவங்க வந்து ஃப்ராட் பண்ணி ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காங்க, ஃபால்ஸாக வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காங்கன்னா அதை வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்னால வந்துட்டு அந்த சிட்டிசன்ஷிப்பை டெர்மினேட் பண்ண முடியும். ஸோ 1 and 3 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். Second question, assertion, when Pondicherry becomes the part of India in 1962, the people lived there become Indian citizens. Reason, it was done by one of the provisions of the Act of 1955 by incorporation of territory. இதில் வந்து பார்த்தோன்னா கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அதாவது ரீசனும் கரெக்டு, அசர்ஷனும் கரெக்டு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாண்டிச்சேரி வந்துட்டு 1962 இந்தியாவோட பார்ட்டாக ஆகும்பொழுது அங்கே வசிச்சுட்டு இருந்த மக்களாக இந்தியன் சிட்டிசனாக ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டாங்க. அது எதை வச்சு ஆக்குனாங்க அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 வந்துட்டு இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் வச்சு தான் வந்துட்டு அவங்களால இந்தியன் சிட்டிசன்ஸாக ஆக முடிஞ்சது. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். இட் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.